எடுத்துக்கிட்டீங்கன்னா காவல்துறை எதுக்கு? அதாவது இந்த அரசுடைய காவல்துறை எடுக்காதன்னா நாங்க எடுத்துட்டோம். அவங்க எடுத்தா ஏமா என்னை திருக்கிட்டு இருப்பான், நல்லா திட்டுப்பா சொல்லி நான் கம்ப்ளைண்ட் தோணா, நீ திட்டுப்பா நான் எழுதுறேன் கம்ப்ளைண்ட். அப்ப அவன் அடிச்சா நீங்களும் அடிப்பீங்கன்னா எப்படி? வன்முறையை தானே இது தூண்டுறதுக்கு அர்த்தம். ஏமா தற்காத்து கொள்றதுமா, அது தற்காத்து கொள்றதுக்கு அவன் வந்து தகராறு இருக்கும்போது எப்படி சார் தற்காத்து? நீங்க சொன்னீங்களா அப்படியே புகார் கொடுத்து சொல்றீங்க. அப்ப அவன் என்னை ஏசுவான், என் குடும்பத்தை திட்டுவான், என்ன நான் புகார் நீங்க வீடியோ எடுத்து காவல் நிலையம் நல்லா ஆமா ஆமா நல்லா பாயிண்ட் விடுறான், இங்கெல்லாம் வந்து ஆடுறான் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுறான் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பாங்களா? இது தப்பு. அவன் ஒரு தப்பான ஆளு, அதுவும் ஒரு மிகப்பெரிய தலைவர் சீமான் மேல வந்து சார் அதுக்கு தான் சார் காவல்துறை இருக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்காக. சரி இது வரைக்கும் எடுத்திருக்காங்க. நீங்க வந்து புகாரை தெரிவிக்காத போது எப்படி சார் வந்து? புகார்லாம் இரவே கொடுத்தாச்சுமா, இரவே அவனை ஒப்படைக்கும் போதே புகார் கொடுத்தாச்சு. ஆனா நடவடிக்கை இல்ல. ஆனா இப்பவும் சொல்றேன், இன்னைக்கு சரியா 4 மணி நேரம் தம்பி போன் பண்ணி சொல்லியிருக்கான். கதிர்காமன் ஒரு தம்பி எனக்கு போன் பண்ணி சொன்னா, அண்ணே நாங்க வந்து ஒரு 30 பேர் போறோம், திரும்பவும் எஸ்பியை சந்திக்கிறோம். நாங்க இதுக்கு அவன் மேல வழக்கு பதிஞ்சு அவனை சிறைப்படுத்தலன்னா மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாடு பூரா பண்ண சொல்லியிருக்கான். எப்படி?